Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மேனிஃபோல்ட் கேஜை பற்றி. இந்த மேனிஃபோல்ட் கேஜ்ன்றது நம்ம வந்து ஏசியில் கேஸ் சார்ஜிங் ப்ரெஷர் ஹோல்ட் பண்ணுறதுக்கு N2 வச்சு நம்ம ப்ரெஷர் லீக் அரெஸ்ட் பண்ணிவிட்டு N2 கேஸ் மூலியமாக ப்ரெஷர் கொடுத்து ஹோல்ட் பண்ணுற பர்பஸ்க்காக, அப்புறம் வந்து வேக்யூம் போடுற பர்பஸ்க்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரெஷர் கேஜ் ப்ளஸ் வந்து வேக்யூம் கேஜ் ரெண்டு கேஜ் இருக்கும். இதில் என்ன லோ சைட் ஹை சைட் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த பார்க்குற ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 30 இன்ச்சஸ் 0க்கு 30 இன்ச்சஸ் டு 300 PSI வரைக்குமே கொடுத்துருப்பாங்க. இது வந்து நமக்கு வேக்யூம் போடும்போது இதை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லோ சைடுக்கு இந்த ஹோஸ் வந்து கனெக்ட் பண்ணுவோம். அது வந்து ப்ளூவில் இருக்கும். நெக்ஸ்ட்டு சென்டராக இருக்க நிப்பிள் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர். நம்ம வந்து கேஸ் சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா சிலிண்டர் கனெக்ட் பண்ணலாம். வேக்யூம் போடுறோம் அப்படின்னா வேக்யூம் மிஷினில் வந்து கனெக்ட் பண்ணணும். கேஸ் ஏற்றணும். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் கேஸ் ஏற்றணும்னா கேஸ் சிலிண்டரில் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பர்ஜ் பண்ணிடணும். பர்ஜ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு லோ சைடில் கேஸ் ஏற்றணும்னா இந்த ப்ளூ கலர் ஓ சைடில் இருக்க ப்ளூ கலர் வால்வ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கேஸ் உள் வழியாக போகும். வேக்யூம்னா என்ன பர்பஸ்க்காக அது யூஸ் பண்ணுறோமோ, எந்த சைடு வேணுமோ அந்த வால்வ் ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து அது வழியாக கேஸ் போகிறனா சார்ஜ் ஆகும். அதேமாதிரி N2 கொடுக்குன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேக்யூமுக்கு. அது சென்டராக இருக்கிறது வந்து சார்ஜிங் லைன் அது. நெக்ஸ்ட் இந்த ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐ சைடில் நமக்கு வந்து N2 ஹோல்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 500 PSI வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த சென்டராக இருக்க எல்லோ N2 சிலிண்டரில் கொடுத்துட்டு நம்ம வந்து ஹை சைடு வால்வ் ஓப்பன் பண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரெஷரை வந்து நம்ம உள்ளே கேஸ் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஹோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 24 hours இந்த மாதிரி அப்சர்வேஷன் வச்சுட்டு திரும்பவும் நம்ம அந்த 500 PSI இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். இதில் நம்ம அக்யூரேட்டாக வேக்யூம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஜிட்டல் மீட்டர் எல்லாமே இருக்குது அட்வான்ஸாக. இது வந்து நம்ம ஸ்ப்ளிட் ஏசி இது மாதிரி கேஸ் சார்ஜிங்க்கு IVRFக்கு யூஸ் பண்ணுறோம். பட் IVRFில் வேக்யூம் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக மெயின்டைன் பண்ணோம். இப்போ அதுக்கு வந்து டிஜிட்டல் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த மேனிஃபோல்டுன்றது நம்ம கேஸ் சார்ஜ் பண்ணுறதுக்கு N2 ஹோல்ட் பண்ணுறதுக்கு வேக்யூம் போடுறது இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.